டேய் இது இருக்குதே என் ரத்தம் என் வேர்வை. டேய் இந்த குட்டிச்சோரில் உட்காந்து உப்பு உப்புன்னு ஊதுறியே அது சிகரெட் இல்லடா, உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம். ஒவ்வொன்றும் நான் ஜென்மத்தை சிறுப்பால் அடிக்கிறேன். இதெல்லாம் நான் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டேன். நீ பணத்தை கூட நான் கிளம்புறேன், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு பாப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் பணம் வாங்கின உடனே மறந்து போயிடும். வயிறு சொல்றேன்டா, உன்னை பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. வேற என்ன சென்டிமெண்ட்ல அட்டாக் பாருங்க, ரத்தம் என் வேர்வை தவிர வேற எங்க அப்பா டேய் உங்க அப்பா தொழிலதிபரா இருக்கலாம்டா. எங்க அப்பா கோமணத்தை கட்டிட்டு விவசாயம் பண்ணவரா. அவர் கோமணத்தினா கட்டணும், எதனா கட்டணும். எப்ப பார்த்தாலும் உங்க அப்பனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. வர்றவன் போறவன் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. நீ என்ன கோமணம் கட்ட விட்டுறாத, பணத்தை கொடு, கட்டின ஹாஸ்டல் அசிங்கப்பா போயிடும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த டயலாக் பண்ணீங்க, எனக்கு சொல்ல முடியுமா? இது என் ரத்தம், உங்க அப்பனோட ரத்தம்டா, ரத்தம். உண்மைதான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்தவங்களுக்கு ஒவ்வொரு சிங்கிள் பெண்ணியும் வேல்யூபிள். இப்ப இருக்க பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, இல்லாட்டி அந்த வார்த்தையை சொல்ல போறது இல்ல. உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல திரும்பிக்கிறாருமா. சிரமப்பட்டு தான் நம்ம காசு சம்பாதிக்கிறோம். பணம் செலவு பண்றது ரொம்ப ஈஸி. துட்டு 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 துட்டு. அதனால 500 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வர்றது கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த பணத்தை செலவு பண்ணது நீ ஃபீல் பண்ணு, இது என்னுடைய வேற வேலை சம்பாரிச்ச காசுறான்னு சொல்லுங்க சார். வேற ஒண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்ததுனால ஒரு 100 ரூபாய் காசு ஈஸியா வருது நம்ம நினைச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும். பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான், இந்த குடும்பம் அழிஞ்சு போன்னு பயப்படுறாரு. அதனால ஒரு தந்தை 100 ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து கூட நாளைக்கு தரேன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க, இப்ப உங்க பிள்ளைங்க எப்படி தோரணையா பாக்கெட் பண்ணி கேக்குது? ரெண்டையும் ஷார்ட்டா டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். இந்த பாக்கெட் மணி இஸ் மை ரைட், அது நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. அது நீங்க இவ்வளவு அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இவ்வளவு தேவையாமா, நீங்க லிமிட், உங்க லிமிட் எங்க லிமிட் இல்ல. இப்ப எதுக்கடி இவ்வளவு பணம்? மாப்பிளைக்கு பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி தரேன்னு சொல்லிருக்கேன். பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? ஓகே. அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அட கொக்கா மவனே, 100 ரூபாய் எடுத்துட்டேன்ப்பா, கிளம்புறேன். 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். அதெல்லாம் நேத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையா? கேட்டா சொல்லுவியோ? கூடா படுத்தா. இப்பெல்லாம் பிறந்த நாள்னா 100 200 எல்லாம் பத்தாதுங்க. முதல்ல 1000 ரூபாய் கேட்பாங்க. காசு நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அவங்க அப்பாட்ட போயிருப்பாப்ல. அவங்க அப்பா 1000 2000 ரூபாய் கொடுத்துருவாப்ல. அப்பா சொல்லிட்டு வெளியில போறேன்ப்பா, காசு வேணும். எவ்வளவுடா வேணும் உனக்கு? 1000 தாங்க போதும். சரி இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ. 2000 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் கொடுங்க. பொம்பளை வெளிய போற செலவு இருக்கும், நான் செலவு பண்ணிடுவேன். பரவாயில்லை, உனக்கு இல்லாததா? தேங்க்ஸ் பா. கேக்குறது கொடுத்தா கேக்குறது கொடுத்ததே ஆகணும். இவங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்ன்றுவாங்க. பிறந்ததே வேஸ்ட்ங்கறாங்களா? சிரிக்கானி வெக்கமா இல்ல? நீங்க சொல்லல பக்கத்துல உங்க பொண்ணு சிரிக்குதே, கொடுங்க அவங்கள கொடுங்க, அவங்கள கொடுங்க. நீ ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. அவங்க என்கிட்ட நீ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட என்கிட்ட பைசா தரதில்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இவங்களுக்கு. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. I was very இந்த வயசுல உங்களுக்கு எமர்ஜென்சிலாம் வேற வருதா? அப்போஸ் கொடுங்க, மைக்க கொடுங்க. பணம் கொடுக்கறது இல்லையாமா? பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஆக்சுவலா இவ கேக்குறா, நான் நீயா கொடுக்கறியா இல்ல பர்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கட்டுமா? அவங்க மரியாதையா நீ இந்த அமௌண்ட் செட்டில் பண்றியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? உங்களுக்கு 1000 எமர்ஜென்சி இருக்குங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவளோட ஒரே எமர்ஜென்சி நீ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது ஐஸ்கிரீம் காரன் வந்தா நான் எங்க போய் வாங்க முடியும்? எமர்ஜென்சி வரதுக்குள்ள அவன் போய்டுவான். ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. என்னடா நடக்குது இந்த நாட்டுல? நீங்க பாக்கெட் பண்ணி கேக்குறப்ப இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்களேன். எதுக்கு?
அந்த 4 தருதல பசங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறதுக்கா? சரக்கா? இப்படி சில்லியா என்னென்ன பண்றாங்க சார்? எங்க அம்மாட்ட கேட்டா அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு கொஞ்ச நேரம் பாப்பாங்க. அப்படியே அப்படி நின்னுட்டு ஏதாவது பேசுப்பா. டேய் தம்பி ஏதாவது பேசுப்பா. டேய் ரியாக்ஷனே இருக்காது சார். அவங்க குடுக்குறாங்களா, குடுக்க போறாங்களா, இல்ல நிஜமாவே குடுத்துருவாங்களா? தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ ஒண்ணுமே தெரியாது. அப்படியே குறுன்னு அப்படி சீக்கிரம் இருங்க தேடி தானே எடுக்கணும். எங்க உங்க அம்மா இங்க தானே இருக்காங்க? சார் அது பேசுறதே பொய் தான் சார் பேசுவாங்க. வாயை திறந்தாலே பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, மாட்டி விடுறது. உண்மையை சொல்லியே காசு வாங்க ஏன் மாட்டாங்க. அப்படி குறுன்னு பாக்குறீங்க? எது ஆறு பார்த்தா நீதான்டா குறுன்னு பாக்குற. குறு நாங்க பார்த்தோம். என்னோட செம காமெடி. காசு கேட்டா குடுப்பாங்க. அது அதுக்கப்புறம் கையில குடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த டைம் நீ கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நீ பில்லு தரணும். 20 ரூபா. எவ்வளவு பானிபூரி? 15 ரூபா. மீதி 5 ரூபா வரணும். வந்தாதான் சோறு, இல்லனா நைட் சோறு கிடையாது. போயிடும். எப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. போட்டு செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா. நான் ஜாலியா இங்க செலவு பண்ணலான்னு போறச்சே, டேய் இன்னும் நீ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில்ரா அப்படின்றாரு. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. அப்பவே ஆரம்பிச்சிடாருன்னு தெரியும் எனக்கு. சோ நானும் வாங்காமே திரும்பி கொடுத்துட்டு போயிடுவேன். பயங்கரமான ஐடியால நிறைய இருக்குங்க. காசையும் கொடுத்துட்டு நீ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில்ரா, மனசு வராது செலவு பண்ண. ஓகே, நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எங்க அப்பாட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா உடனே அப்பாட்ட வந்து அப்பான்னு கூப்பிடுவேன். அப்படியே உடனே என்ன பண்ணுவாரு, டக்குன்னு காசு எடுத்துட்டு உடனே அம்மா கிட்ட ஓடிடுவாரு. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அம்மாட்ட வந்து சும்மா பாக்கெட் மணிக்குன்னு காசு கேட்கவே முடியாது. எல்லாமே நாங்க செய்யறோம்ல, உனக்கு எதுக்கு பாக்கெட் மணி சொல்லுவாங்க. பாக்கெட் மணியா? ஆமா. அண்ணா அப்படியே டிஃப்ரெண்ட் சார். போய் விக்னேஷ் நம்ம 100 ரூபாய் கொடுறான்னா ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான். இல்லைன்னு சொல்லிட்டு அது கொடுக்கும்போது அவன் தலையை சொறிவான் ஒரு மாதிரி. சந்தியா அண்ணா கிட்ட இல்லடி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனே போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவான். அவரே கொடுத்துருவார். ஓகே, அவங்க இல்லன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா? நம்ம பணம் அனுப்புனா தானே அதுக்கெல்லாம் உசுர் வாழ முடியும் தம்பி. எவ்வளவு தேவைப்படுதுன்னு வாரம் 250 ரூபா கொடுத்துட்டு இருந்தாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்ப ஃபைனல் இயர் படிக்கிறேன், இப்போ வரைக்கும் அதே தான் கொடுத்துன்னு இருக்காரு. உங்களுக்கு நாங்க ஏன் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும்? அதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா பஸ் டிக்கெட் எல்லாம் ஏத்திட்டாங்க. சோ அதனால அவர் ஒரு 400 ரூபாய் உயர்த்தி கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். முதலாளி என் சம்பளத்துல 100 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா என்னமா கரெக்ட் போ. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஃபர்ஸ்ட் குடுக்கறதே இல்ல சார். குடுக்கறதே இல்ல. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. அதனால தான் அவர் இந்த ஷோக்கே நான் கூட்டிட்டு வந்தேன். சரி இதை பார்த்தாவது அவர் இனிமே எனக்கு கொடுப்பாருன்னு. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை இந்த நிகழ்ச்சியில் தீர்த்து வைப்பார்கள். இதற்கு நான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிறேன். வீக்லி ஒன்ஸ் நான் ஷாப்பிங் கூட்டு போறேன். அவன் என்ன தேவையோ வாங்கி தரேன். அதுக்கு மேல நான் ஏன் சார் பாக்கெட் மணி கொடுக்கணும்? நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபைனை கட்டி பில்லு வாங்குவேனே தவிர கையில காசு கொடுக்க மாட்டேன். பண்ணி கொடுத்துறீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த வயசுக்கு வரப்போ அந்த காலேஜ் பிள்ளைங்க சும்மா கொஞ்சம் கையில கொஞ்சம் தேவைக்கு காசுன்னு ஒண்ணு வச்சிருக்கத்தானே வேணும். யூத்தோட ஃபீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்டா. சரி விடு மச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணாத. போறதில்ல, எது இருந்தாலும் அப்பா அம்மாவை எதிர்பார்க்கறாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு அப்படியே நீங்க அப்பா அம்மாவே எல்லாத்தையும் எதிர்பார்ப்பீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நான் அவங்க கூட போகணும்னு. ஆனா அவங்கள விட்டுட்டு தனியா எங்கேயா சுத்தணும் தான் சார். நான் சொல்லிட்டாங்களே தெளிவா. பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சு விட்டு பாம்பாக கொத்துதடி. அத ஓபனா சொல்றாங்களே, நீங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இப்படிதான் நினைச்சுக்கிறீங்க. விட்டா போதும்னு இருக்கே சார். விட்டா போதும் இருக்காங்களா? போதும்பா. சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும். நான் இழந்ததெல்லாம் போதும். இனிமே வேணாம் ப்ளீஸ். அப்படி என்னடா இழந்த? அதாவது நீங்க தான் நினைச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் நானே சேர்க்கிறேன், நானே சினிமா கூட்டு போறேன், நானே பார்க் கூட்டு போறேன், நானே பீச் கூட்டு போறேன்.
அவங்க யாரோட பேசணும் பழகணுன்றதை நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. இது அவங்க உலகம், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நான் தான் முடிவு பண்ணுவேன். அவங்க கேட்கறது ஒரு நியாயமான வார்த்தை மாதிரி தானே தெரியுது. அவ கேட்கட்டும் சார், தரேன் சார். அவ கேட்கட்டும், நான் தரேன். கேளுடா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேளுடா, கூச்சமா கேளுடா. சத்தமா கேளுடா. எவ்வளவுமா வேணும்? எனக்கு மந்த்லி 500. 500. 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா நான் கொடுக்குறேன் உனக்கு. ஆனா மந்த்லி சரியான கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கும். என்னமோ நியாயமான செலவு மட்டும் தான் பண்ணணும். நீ குடும்பம் நடத்தி பாடுறா, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். அது நியாயமான டிமாண்ட் தானே. நான் ஓகே. ஓகே, 10% கமிஷன் எனக்கு, ரைட்டா? வாங்கி கொடுத்தது நானு. ஓகே. ஒரு 100 ரூபாய் கூட. 100 ரூபாய் எதுக்கு தரணும்? உங்க 2 பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு. விலைக்கு விட்டதுக்கு 100? ஆமா. பிள்ளைங்கெல்லாம் தெளிவா இருக்கு இப்பெல்லாம். நீயே நான் கூட்டிட்டு போயிட்டா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். தேங்க் யூ டாடி. அப்பாக்கள் எல்லாத்துலயும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, கணக்கு. நான் காசு கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு கணக்கு கொடு. வரும். இல்ல அப்பனை அடிச்சுக்கிறதுலாம் யாரும் கிடையாது உலகத்துல. தான் சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் சரி, தான் கத்துக்கிட்ட அறிவா இருந்தாலும் சரி, தான் புள்ளிக்கு முழுசா போய் சரி நினைக்கிற ஒரே ஆள் வந்து இப்பதான். உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.